The Infinite Vision, உலகளாவிய பார்வை. மதுரை தென்னிந்தியாவில் உள்ள மிக பழம்பெருமை வாய்ந்த நகரம். இதன் மத்திய பகுதியில் 2500 வருடங்களுக்கு முன்பாக பகவான் சிவனுடைய நாயகி மீனாட்சி அம்மனுக்காக ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதிகாசத்தில் பகவான் சிவன் 64 லீலைகள் நிகழ்த்தினார் என கூறப்பட்டுள்ளது. அந்த மதுரையில் அரவிந்த் என்ற இடம் உள்ளது. இது கோவிந்தப்ப வெங்கட சுவாமி அவர்களால் தனது 58வது வயதில் துவங்கப்பட்ட மருத்துவமனை ஆகும். ஆரம்பிக்கும் பொழுது 11 படுக்கைகளை கொண்டிருந்தது. இதன் நோக்கம் தேவையற்ற பார்வை இழப்பை முற்றிலுமாக நீக்குவதே ஆகும். இன்று அந்த அரவிந்த் உலகிலேயே மிகப்பெரிய கண் பார்வையை பராமரிக்கும் மையமாக விளங்குகிறது. நான் டாக்டர் வெங்கடசுவாமி. கண் பார்வையை பாதுகாக்கும் சேவையில் கடந்த 50 வருடங்களாக இருந்து வருகிறேன். அந்த ஓம் பிள்ளை மகா என் மகதான் என்னக்கு நல்லா அங்கிட்டு ஏதாவது 2 கஞ்சியாக காய்ச்சிக்கிட்டு அதை ஊற்றிக்கிட்டு இருக்கு. என்னத்தை தான் பார்க்குற பாவம். ஏழுமலை நாயக்கர் கண் பார்வையை இழப்பதற்கு 10 வருடங்களுக்கு முன்பாக நிலத்தில் உழைத்துக் கொண்டிருந்தார். சுயமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தார். தற்சமயம் மகன் வீட்டில் வாழ்கிறார். கண்ணு ஆஸ்பத்திரியில் போய் கண்ணு வெளிச்சம் கொடுத்துச்சோன்னா என் பாட்டில் மம்பட்டையும் அருவாள் எடுத்து சம்பாதிச்சிருவேன்ல. சம்பாதிச்சு பண்ண வச்சு என்ன செய்வீங்க? இந்த குடும்பத்துக்கு இந்த ஓம்பிள்ளை இருக்கு, பேட்டி இருக்காக போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் தானே அவங்க கஞ்சி குடிப்பாங்க. அது போலவே வயதான சுந்தரி தன் கண் பார்வை போனதால் மகள் வீட்டில் வசிக்க வந்துள்ளார். ஆப்ரேஷன் வீட்டுக்கு வந்து படுத்தா நம்மளுக்கு கஞ்சாறு ஊற்றுறது, நம்மளை வெளி கூட்டு கொண்டு விடுறாரு. நம்மளுக்கு சாப்பாடு ஒரு காப்பி வேண்டாலும் நம்ம கையில் 10 காசு வேணும். அப்படி 2 பயந்து தான் நீங்கள் 5 வருஷத்துக்கு முதல்ல வந்து கொடுத்துக்க மாட்டினது. மருத்துவர் லாரி பிரில்லியன்ட், உங்களுக்கு தெரியுமா? கண் பார்வை இழப்பு என்பது இந்தியாவில் இறப்பதற்கு ஒப்பான வியாதியாகும். உனக்கான மற்றும் குடும்பத்திற்கான உணவை உன்னால் கொடுக்க இயலவில்லை என்பது பெரிய பாவமாக கருதப்படுகிறது. ஒரு குருடன் கையில்லாத முடவனாக கருதப்படுகிறான். உலக அளவில் பார்வையற்றவர்களின் எண்ணிக்கை சுமார் 45 மில்லியன். அவர்களில் 12 மில்லியன் பேர் இந்தியாவில் மட்டுமே வாழ்கின்றனர். இதில் சுமார் 80% மேல் தேவையற்ற பார்வை இழப்பாகும், அதாவது நீட்லெஸ் பிளைண்ட்னஸ். அதை தடுக்கலாம் அல்லது குணப்படுத்தலாம். வேலைக்கு போகிற பக்கமெல்லாம் வேணாம்ன்றாங்க. கண் தெரியாதவளை கூட்டி வந்து என்ன செய்கிறது? ஊசி இந்த நம்ம சீலை தைக்கிற ஊசி ஓர்த்தம்ட்டா கண் தெரியாது, தலையில் இருக்கிற பேன் தெரியாது, கீழே கஞ்சி கீழே ஒரு எறும்பு கிடந்தாலும் ஈ கிடந்தாலும் அது தெரியாது.
கண்புரை என்ற பார்வை இழப்பில் கண்ணில் உள்ள லென்ஸில் மாற்றம் ஏற்பட்டு ஒளி ஊடுருவும் தன்மை பாதிக்கப்படுகிறது. இதனால் பார்வை படிப்படியாக குறைந்து பார்வை இல்லாமல் போகும். மிக எளிய அறுவை சிகிச்சை மூலம் பார்வையை மீட்டெடுக்கலாம். ஆனால் அந்த சிகிச்சை கைகூடுவது மிகவும் கடினமாக இருந்தது. இந்த கஷ்டத்தை சரியாக புரிந்து கொண்ட மனிதர் பலரும் அறிந்த மருத்துவர் வெங்கடசுவாமி அவர்கள்தான். மருத்துவர் ஃப்ரெட் முன்சன். மருத்துவர் வெங்கடசுவாமி தன்னை இந்த சேவைக்காக அர்ப்பணித்து கிராமங்களுக்கு சென்றார். உலகிலேயே சமூக சேவை செய்வதன் மூலம் வியாபார யுக்தியை கையாண்டவர் வேறு எவரும் இல்லை. மருத்துவர் கோவிந்தப்ப வெங்கடசாமி. மெக்டொனால்ட் வழிமுறை மிக சுலபமானது. ஒரு பொருளை உற்பத்தி செய்ய ஆட்களுக்கு பயிற்சி தர வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான இடங்களில் உள்ள மக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்களானாலும் உற்பத்தி செய்யும் பொருள் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகவும் ஒரே தரமுடையதாகவும் தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும். டாக்டர் லாரி. மருத்துவர் வெங்கடசுவாமி மெக்டொனால்ட் செய்யும் ரொட்டி விற்பனை பற்றி பேசுவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா? ஆனால் அவர் மெக்டொனால்ட் செயல்பாடு போன்று கண் பாதுகாப்பு மையங்களின் கிளைகள் திறக்கப்பட வேண்டும் என விரும்புகிறார். ஒரே மாதிரியான கண் பராமரிப்பு உத்திகள் வழிமுறைகள் மாறாத தரத்துடன் உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் கிடைக்குமானால் கண் பார்வை இழப்பு என்ற பிரச்சனையே இருக்காது. தென்னிந்தியாவில் 5 அரவிந்த் கண் மருத்துவமனைகள் உள்ளன. அவை அனைத்தும் சுயமாக செயல்படக்கூடியவை. அனைத்து மையங்களிலும் மொத்தமாக 14 லட்சம் நோயாளிகள் கவனிக்கப்படுகிறார்கள். ஒரு வருடத்தில் சுமார் 2 லட்சம் அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. அதில் 2/3 பங்கு இலவசமாகும். எல்லா அரவிந்த் மருத்துவமனைகளிலும் இலவச மற்றும் கட்டணம் செலுத்தும் பிரிவுகள் உண்டு. நோயாளிகள் எந்த பிரிவில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம். தங்கும் வசதிதான் இரண்டிலும் மாறுபடும். சிகிச்சையின் தரம் மாறுபடாது. ஒரு நோயாளி செலுத்தும் பணம் 2 இலவச நோயாளிகளின் செலவை ஈடு செய்யும். மிக அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் வருவதால் கட்டணம் செலுத்துதல் மூலம் வரும் வருவாயானது இலவச சேவைக்கான செலவை ஈடு செய்து உபரியான வருமானம் சேர்கின்றது. இந்த உபரி வருமானம் இதர வளர்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவர் வெங்கடசாமி. நான் யாரையும் சிகிச்சைக்கு முன்பாக பணம் செலுத்துங்கள் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. நான் முதலில் அவருக்கு பார்வையை கொடுப்பேன். பிறகு அவரால் முடிந்ததை கொடுக்கட்டும். இயலவில்லை என்றால் பரவாயில்லை, பிறகு கொடுக்கட்டும். மக்களின் நலத்திற்கு தான் முன்னுரிமை. எல்லா அரவிந்த் கண் மருத்துவமனைகளிலிருந்தும் மருத்துவ குழுக்கள் கிராமங்களுக்கு சென்று நோயாளிகளை பரிசோதித்து குறை நீக்கப்பட வேண்டிய நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கு தங்கும் வசதி, உணவு மற்றும் சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படுகிறது. மீண்டும் வீடு திரும்ப இலவச போக்குவரத்தும் செய்து தரப்படுகிறது. அரவிந்தில் நடைபெறும் அறுவை சிகிச்சைகளில் 50% பேர் கிராமங்களிலிருந்து பரிசோதனை செய்து கொண்டு வரப்பட்ட நோயாளிகளே ஆகும். திரு R.D. துளசிராஜ். இந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், நோயாளி சுயமாக எப்படி மருத்துவமனை செல்ல முடியும்? துணைக்கு ஒருவரை அழைத்துச் சென்றால் அதற்கான செலவை எப்படி சமாளிப்பது? மேலும் துணைக்கு வரும் நபர் அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்க முடியுமா? இந்த பிரச்சனைகள் அனைத்தும் மருத்துவ குழு கிராமங்களுக்கே சென்று முகாம் நடத்தினால் தீர்க்கப்படுகின்றன.
இத்தகைய முகாம்கள் பல வருடங்களாக நடந்து வருகின்றன. சமுதாய அக்கறையுடைய தயாள குணவான்கள் எங்களுக்கு உதவ முன் வந்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் 1500 முகாம்களை நடத்துகிறோம். அதாவது 30 முதல் 40 முகாம்கள் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். மருத்துவர் வெங்கடசுவாமியின் இந்த சமுதாய பணி அரவிந்த் ஆரம்பமாவதற்கு முன்பே தொடங்கப்பட்டது. மருத்துவர் கோவிந்தப்ப வெங்கடசாமி. நான் கண் பரிசோதனை முகாம் ஆரம்பிக்க எண்ணிய பொழுது அரசாங்கம் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பியது. ஊரில் உள்ள தலைவர்கள் இதை கண்டு ஆச்சரியப்பட்டனர். தயாள குணம் படைத்தோர் உதவியும் செய்தனர். எனவே இது ஒரு மக்கள் இயக்கமாக உருவானது. அந்த காலகட்டத்தில் அனைவர் மனதிலும் காந்திஜி குடிகொண்டிருந்தார். அவரின் எளிய வாழ்க்கை, உண்மை மற்றும் தெய்வீகமான வாழ்வுக்கு ஆசிரமம் செல்ல வேண்டாம், சமூக சேவை செய்தால் போதும் என்று அவர் சொன்ன போதனை அனைவர் நினைவிலும் இருந்தன. அரசாங்க பணியில் இருந்த பொழுது கண் பார்வையற்ற சர் ஜான் வில்சன் என்ற நபரை சந்தித்தார். ராயல் காமன்வெல்த் சொசைட்டி ஃபார் பிளைண்ட் என்ற அமைப்பை நிறுவிய தொலைநோக்கு பார்வையாளர் அவரே. என்னுடைய வாழ்வில் எனக்காக பல வேலைகளை செய்தும் எனக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார் அவர். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு என்னால் முயற்சி செய்ய முடியவில்லை என்றே நான் உணர்கிறேன். முழுதாக முன்னேற்றம் அடையாத நாட்டில் வாழ்ந்ததாலோ என்னவோ பிறர் நம்மை தாழ்வாக எண்ணுவது போல் ஒரு எண்ணம் என்னிடம் குடியிருந்தது. ஆனால் அவர்தான் என்னை ஊக்கப்படுத்தி தலைவர்களை சந்திக்க வேண்டும், உலக சுகாதார அமைப்பின் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என பல விஷயங்களை ஒரு பார்வையற்ற மனிதராய் பார்வையுள்ள எனக்கு சுட்டிக்காட்டினார். அவருடைய உதவியால் ஓர் மையம் அமைக்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைவால் குழந்தை பருவத்தில் ஏற்படும் பார்வை இழப்பை தடுக்க முடிந்தது. இந்த 2 மனிதர்களும் நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான நடமாடும் மருத்துவ ஊர்திகள் ஏற்பாடு செய்து கண் பராமரிப்புக்கான திட்டம் வகுத்து வீட்டிற்கே சென்று பார்வையற்றோருக்கான சேவை செய்தனர். திரு R.D. துளசிராஜ். எங்கள் அமைப்பின் மூலம் ஒவ்வொரு நாளும் 600 முதல் 1000 நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யப்படுகிறது. அப்படித்தான் நாங்கள் செய்தாக வேண்டும். செய்தால்தான் எங்கள் திறமை குறையாமல் இருக்கும். அதை நோக்கியே நாங்கள் முயற்சியும் செய்வோம். இது ஏதோ தற்செயலாக ஏற்பட்டதல்ல. மருத்துவர் ஃப்ரெட் முன்சன். மருத்துவர் வெங்கடசுவாமி கூற்றின்படி நிர்வாகம் முக்கியமானது. அதற்கான 2 முக்கிய அம்சங்களை அரவிந்த் முறையில், அதாவது அரவிந்த் மாடலில் இணைத்தார். ஒன்று சிறந்த நிர்வாகம், மற்றொன்று சிறந்த கோட்பாடு, அதாவது திறமையான மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்துவது. அரவிந்த் கண் மருத்துவமனைகளில் கடைபிடிக்கப்படும் முறையில் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் செவிலியர்களே. இவர்கள் இளம் பெண்கள். கிராமப்புறங்களிலிருந்து இவர்களை தேர்வு செய்து பார்வை பரிசோதனை, அறுவை அரங்கு செவிலியர் பணி, ஆலோசனை வழங்குதல் மற்றும் தூய்மை பணி ஆகியவற்றை அவரவர் தகுதிக்கேற்ப கற்றுக் கொடுத்து பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். மருத்துவர் நாச்சியார். எல்லா பணியாளர்களும் நோயாளிகளை மதித்து அவர்களுக்காக எந்த பணியும் செய்ய தயாராக இருப்பார்கள். மேலும் அவர்கள் மருத்துவமனையின் கனவை நினைவாக்க எங்களுடன் சேர்ந்து பங்காற்றினர். இப்படித்தான் எங்கள் பணி ஆரம்பமானது. 1976 வருடம் ஆரம்பித்து இன்றும் வருடா வருடம் கிராமப்புற இளம் பெண்களை தேர்வு செய்து பணியில் ஈடுபடுத்துகிறோம். நன்கு பயிற்சி பெற்ற 4 செவிலியர்கள் ஒரு மருத்துவருக்கு உதவி செய்வர். நோயாளிகளை அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து மருத்துவரின் திறமை மற்றும் நேரம் முழுமையாக அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தும் வகையில் உதவி செய்வார்கள். இத்தகைய ஏற்பாட்டினால் அரவிந்த் கண் மருத்துவர் ஒரு வருடத்தில் குறைந்தது 2000 அறுவை சிகிச்சைகள் செய்கிறார்கள். ஆனால் தேசிய அளவில் இந்த எண்ணிக்கை சுமார் 220ஆகவே உள்ளது. மருத்துவர் கோவிந்தப்ப வெங்கடசாமி. அதிக எண்ணிக்கையில் அறுவை சிகிச்சை செய்வதால் மருத்துவர்களுக்கு அதிகமான சம்பளம் தரப்படவில்லை. எனினும் இது பெரிய அளவில் உதவியாக உள்ளது. எங்கள் மருத்துவமனை கல்வி கற்பிக்கும் நிறுவனமாக செயல்படுகிறது. எனவே அதிக அளவில் நோயாளிகள் வந்தால் சிறந்த பயிற்சி கிடைக்க வாய்ப்புண்டு. என் பெயர் மைக்கேல் ஆல்பர்ட்.
நான் 2003 அரவிந்தில் பயிற்சி மருத்துவராக இருந்தேன். இங்குள்ள மருத்துவர்கள் மகத்தானவர்கள், மிக அருமையான அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மிக அக்கறையுடன் நோயாளிகளை கவனிக்கும் குணமுடையவர்கள். அவர்களின் சிறந்த வழிகாட்டுதல் முறையானது அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு மருத்துவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சிறப்பான அம்சம் அவர்கள் உபகரணங்களை பயன்படுத்தும் முறை. எந்த ஒரு பொருளையும் வீணாக்குவதில்லை. அந்த உபகரணங்கள் அரவிந்த் தயாரிப்பாகும். உள்விழி லென்ஸ் உற்பத்தி செய்வதற்காக அமெரிக்காவில் உள்ள சேவா ஃபவுண்டேஷன் உதவியுடன் அரவிந்த் 1992 வருடம் தொழிற்கூடத்தை துவங்கியது. புரைபடிந்த லென்ஸை நீக்கிய பின்பு கண்ணில் பொருத்தப்படும் செயற்கை லென்ஸ் இதுதான். இதற்கு முந்தைய காலத்தில் உள்விழி லென்ஸ் தயாரிக்கும் நிறுவனம் இந்தியாவில் இல்லை. மேலை நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு லென்ஸின் விலை $200 இருந்தது. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அந்த விலைக்கு வாங்குவது இயலாத காரியம். எனவே நாங்கள் லென்ஸ் உற்பத்தி செய்யும் முறைகளை உருவாக்கி உலக தரம் வாய்ந்த யூவி லென்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தோம். அதை $5 விற்பனையும் செய்தோம். இன்று கண் மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் யாவும் ஆரோ லேபில் உற்பத்தி செய்யப்பட்டு 85க்கும் அதிகமான வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. From here to Nirvana. இங்கிருந்து நிர்வாண நிலையை அடையலாம். இந்த புத்தகத்தை எவரேனும் படித்துள்ளீர்களா? இது ஒரு தனி உலகம் போன்றது. தெய்வீக நிலை அடைய இது ஒரு வழிகாட்டியாகும். இந்த சுற்றுலா வழிகாட்டி புத்தகத்தில் பல ஆசிரமங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதே புத்தகத்தில் அரவிந்த் கண் மருத்துவ மையமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவர் வெங்கடசுவாமி அவர்களின் சிறப்பான சேவை, மனிதநேய மாண்பு, விடாமுயற்சி ஆகிய பண்புகளுக்காக பல விருதுகள் வழங்கப்பட்டு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அவற்றில் இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்மஸ்ரீ பட்டம், ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய ஹெலன் கெல்லர் சர்வதேச பட்டம் மற்றும் இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் பார்வை இழப்பை தடுக்கும் மையம் வழங்கிய சர்வதேச டைம் லைஃப் சர்வீஸ் அவார்ட் ஆகியவை முக்கியமாக குறிப்பிடத்தக்கவையாகும். இப்பொழுது சமத்துவம் மற்றும் தெய்வீகம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ள மருத்துவர் வெங்கடசுவாமி அவர்களை சொற்பொழிவு ஆற்ற வரவேற்கிறேன். மருத்துவர் கோவிந்தப்ப வெங்கடசாமி. இது ஒரு விசித்திரமான ஆராய்ச்சியாகும். நான் வழக்கமாக கிராமத்து சாதாரண மனிதர்களுடன் அமர்ந்து பழகுவேன். ஏனெனில் நான் கிராமத்தில் இருந்து வந்தவன். அப்படிப்பட்டவனை கிராமப்புறத்தான் ஆடம்பரமற்ற சாதாரண மனிதன் என்று அழைப்பார்கள். அந்த நாளில் பேப்பர், ரப்பர், ஸ்லேட் போன்றவை கிடையாது. மணலை சேகரித்து தரையில் பரப்பி கை விரல்களால் கற்றுக்கொண்டோம். கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், வீட்டில் உள்ள உழவு மாடுகள் மற்றும் பசு மாடுகளை காலையில் மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்ல வேண்டும். நானும் வழக்கமாக அந்த வேலையை செய்து வந்துள்ளேன். எனது தாயார் காலையில் 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல் என்று பணிப்பார். நான் அந்த சாதாரண மனிதர்களுடன் பழகும் பொழுது அவர்களுடைய உள் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்ட உணர்வு ஏற்படும். அந்த ஆத்மா அனைத்தையும் எளிதாக நம்பும் தன்மையுடையது. மருத்துவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நம்பும் சுபாவம், அதை நான் ஸ்வீகரிக்கிறேன். இங்கு ஒரு வயதான பெண்மணி என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளார். அவருக்கு நான் சிறந்த சிகிச்சையை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் அதற்காக தேவையான பயிற்சியை மேற்கொண்டு சிறப்பாக செயலாற்ற கடமைப்பட்டுள்ளேன். டாக்டர் லாரி.
அரவிந்தர் மனித ஆத்மாவின் சிறந்த தன்மையை பற்றி பேசுவார். அந்த போதனையில் மருத்துவர் வெங்கடசுவாமி ஐக்கியமானார். அத்தகைய ஈடுபாடுடன் தனது வேலையையும் செய்தார். உலகில் உள்ள மக்களின் துன்பத்தை அறிந்து கொள்வதிலும் அத்தகைய மனம் கொண்டிருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் மகான்கள் ஆவார். பாண்டிச்சேரியில் மருத்துவர் வெங்கடசுவாமிக்கு அவர்களின் போதனை அறிமுகமானது. மருத்துவர் கோவிந்தப்ப வெங்கடசாமி நமது உள் உணர்வின் உயர்ந்த நிலையில் அதிக அளவில் சக்தி உள்ளது. அது தெளிவான கண்ணாடியை போன்றது. அதில் உண்மை பிரதிபலிக்கும். அறிவால் அந்த உண்மையை அறிய இயலாது. உள்ளுணர்வில் உள்ள சக்தியானது எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி நல் வழிகாட்டும். அதுதான் இப்பூ உலகின் தெய்வீக வாழ்வாகும். என்னை தவிர என் ஊரிலோ என் சமுதாயத்திலோ யாரும் மருத்துவராக படிக்கவில்லை. மருத்துவர் என்பவர் மிக உயர்ந்தவராக கருதப்பட்டது. என்னுடைய 4வது அல்லது 5வது வயதில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் என் நினைவில் நிழலாடுகிறது. என்னுடைய வீட்டிலிருந்து 2 வீடுகள் தள்ளி அதிகாலையில் ஒரு அலறல் ஒலி கேட்டது. ஒரு 20 வயதான கர்ப்பிணி பெண் பிரசவித்ததும் இறந்து போனாள் என்று அறிந்து கொண்டேன். 20 வயதில் ஒரு பெண் பிரசவத்தினால் இறந்து போனாள் என்ற செய்தி என்னை உலுக்கிவிட்டது. இதை தடுக்க என்னால் ஏதாவது செய்ய முடியாதா என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். மருத்துவர் வெங்கடசுவாமி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த பொழுது மகப்பேறு மருத்துவம் பயில வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். 1944ஆம் வருடம் இந்திய இராணுவத்தில் மருத்துவ பணியை ஏற்றார். 4 வருடங்களுக்கு பிறகு அப்பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அந்த சமயத்தில் அவருக்கு அரிய வகை ஒரு முடக்குவாத நோய் தாக்கியதால் கை விரல்கள் சுருங்கி மடங்கிய நிலையை அடைந்தன. அதனால் மகப்பேறு மருத்துவத்தை பயிற்சி செய்வது இயலாத காரியமாயிற்று. மருத்துவர் கோவிந்தப்ப வெங்கடசாமி இதன் காரணமாகவே நான் கண் மருத்துவமனையில் சேர்ந்தேன். இது ஒரு தற்செயலாக நடந்த ஒன்று. பணியில் சேர்ந்த 1 வருடத்திற்கு பிறகும் கூட என்னால் நடக்க முடியவில்லை. மூட்டுகளில் வலி உண்டானது. பேனாவை சரியாக பிடிக்கவும் கஷ்டமாக இருந்தது. அதைவிட கஷ்டம் அறுவை சிகிச்சையில் ஈடுபடுவது. ஆனால் சில வருடங்களிலேயே நான் அறுவை சிகிச்சையை செய்ய தயாரானேன். நான் மட்டுமே சுயமாக 1 லட்சத்திற்கும் மேலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளேன். மருத்துவர் நாச்சியார் நான் கண் மருத்துவரான பின்பு மருத்துவர் வெங்கடசுவாமி சிறப்பாக அறுவை சிகிச்சை செய்வதை பார்த்து பாராட்டியுள்ளேன். அவர் எனக்கு ஆசிரியராகவும் இருந்தார். அனைவரும் பயன்படுத்தும் அதே உபகரணங்களை மிக நேர்த்தியாக கையாண்டு பிழையில்லா அறுவை சிகிச்சை செய்வார். கோவிந்தப்ப ஸ்ரீனிவாசன் அவர்கள் என் தந்தை இறந்த பொழுது என் வயது 16. மருத்துவர் வெங்கடசுவாமி வீட்டில் மூத்தவர். எனவே தந்தை இறந்த பின்பு எல்லா பொறுப்புகளையும் தானே ஏற்றுக்கொண்டு எங்களை வளர்த்து படிக்க வைத்தார். இதற்காகவே அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. குடும்பத்திற்காக தன் முழு நேரத்தையும் செலவழித்தார். மருத்துவர் நாச்சியார் எனக்கு இன்னும் நினைவில் உள்ளது. நான் என் தாய் மற்றும் அத்தை ஆகியோருடன் ஒரு நாள் சினிமா பார்க்க சென்றேன். திரும்பி வந்த பின் என்ன நீதியை அந்த படத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் என்பதை 10 மணி நேரம் எழுதினேன். அதற்கு பிறகு சினிமா செல்வதில் எனக்கு இருந்த உடன்பாடு குறைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நீ அந்த இடத்தில் இருந்தால் மக்களை சென்று அடையும்படி என்ன மாற்றத்தை சினிமாவில் செய்திருப்பாய் என்று கேட்டார். எனக்கு அப்பொழுது வயது 15. அவர் கேள்விக்கு திருப்தியாக பதில் அளிக்கும் நிலையில் நான் இல்லை. 1976ஆம் வருடம்
மருத்துவர் வெங்கடசுவாமி தனது 58வது வயதில் அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். உடனே தன் சகோதர சகோதரிகளை கொண்டு லாப நோக்கம் இல்லாத ஓர் அறக்கட்டளையை ஏற்படுத்தினார். அதே ஆண்டில் ஒரு கண் மருத்துவமனையை மதுரையில் துவங்கினார். அதில் 11 படுக்கைகள் இருந்தன. ஸ்ரீ அரவிந்தர் நினைவாக இம்மருத்துவமனைக்கு அரவிந்த் என்று பெயர் சூட்டினார். மருத்துவர் ஃப்ரெட் முன்சன். நான் மருத்துவர் வெங்கடசுவாமியிடம் வேடிக்கையாக சொல்வேன், அதாவது இந்தியாவில் தலைசிறந்த கண் மருத்துவர்களை கொண்டு மதுரையில் ஓர் மருத்துவமனையை நீங்கள் நிறுவியுள்ளீர்கள் என்று. மருத்துவர் விஜயலட்சுமி. மருத்துவர் வெங்கடசுவாமி எப்பொழுதும் சொல்வார், கொஞ்சம் பெறுவோம், அதிகமாக செய்வோம். இதுதான் எங்கள் லட்சியம். யாருக்கும் தெரியாது அந்த சமயம் எப்படி இருந்ததென்று. இன்று யோசித்தாலும் அன்று இருந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வது மிக கடினமாகும். கோவிந்தப்ப ஸ்ரீனிவாசன். குடும்பத்தின் தங்க ஆபரணங்களை அடகு வைத்தேன். ஏனெனில் சனிக்கிழமையானால் பணியாளர்களுக்கு ஊதியம் தர வேண்டும். ஆரம்பத்தில் மிகப்பெரிய நிதி பிரச்சனை எங்களுக்கு. என் வீட்டை அடமானம் வைக்க சம்மதித்து ரூபாய் 2 லட்சம் கடன் வாங்கினேன். பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடத்தை எழுப்பினோம். அதுதான் நீங்கள் பார்க்கும் மதுரை மருத்துவமனை. தரைத்தளம் கட்டி முடித்த பின் அதில் நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை செய்தோம். பிறகு முதல் தளம் கட்டப்பட்டது. வருமானம் சேர சேர பல மாடிகள் கட்டப்பட்டன. மருத்துவர் ஃப்ரெட் முன்சன். மருத்துவர் வெங்கடசுவாமியின் இளைய சகோதரர் ஸ்ரீனிவாசன். அவருடைய வீட்டில்தான் வெங்கடசுவாமி அவர்கள் இருந்து வருகிறார். அவர்தான் நிலம் வாங்கி கட்டிடத்தை கட்டி வரவு செலவு பார்த்து அதை கட்டுக்குள் வைத்திருந்தார். அவர் இல்லை என்றால் நான் இதை சாதித்திருக்க சாத்தியமில்லை என்று என்னிடம் பலமுறை கூறியுள்ளார். கோவிந்தப்ப ஸ்ரீனிவாசன் அவர்கள். இயல்பாகவே மருத்துவர் வெங்கடசுவாமி அவர்களின் குணம் என்னவென்றால், ஒரு வேலை முடிந்த பின் ஆம், இந்த வேலையை நாம் நன்றாக செய்துள்ளோம் என்று சொல்ல மாட்டார். 2 மாதங்கள் கழிந்த பின்பு, நீ சொன்னது போல் மற்றொரு இடத்தில் மருத்துவமனையை ஆரம்பிக்கலாம் என்பார். அல்லது நாம் அனைவரும் கலந்து ஆலோசித்தபடி அந்த இடத்தில் ஆரம்பிக்கலாம் என்பார். என்றுமே நான் சொன்னபடி என்று சொல்லவே மாட்டார். எப்பொழுதும் நீ சொன்னவாறு அல்லது நாம் அனைவரும் கலந்து ஆலோசித்தவாறு என்றே கூறுவார். மருத்துவர் ஃப்ரெட் முன்சன். நான் மருத்துவர் வெங்கடசுவாமியுடன் இருந்த எல்லா சமயங்களிலும் கண்டது என்னவென்றால், சாத்தியமானது என்ன என்பதை பற்றிய அவரது தொலைநோக்கு பார்வை நடைமுறைக்கு அப்பாற்பட்டது. மருத்துவர் சூசன் கில்பர்ட். நான் முதலில் மருத்துவர் வெங்கடசுவாமி அவர்களை 1978ஆம் வருடம் அவர் மிச்சிகனுக்கு வருகை தந்திருந்த பொழுது சந்தித்தேன். நான் மிச்சிகன் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்தேன். மருத்துவர் வெங்கடசுவாமி தனது கல்வி திறனை சுய ஆர்வத்தினால் மேம்படுத்த எண்ணி என்னை சந்தித்தார். அந்த நேரத்தில் தானும் இது போன்ற ஒரு பெரிய மையத்தை ஒரு நாள் அடைவேன் என்று குறிப்பிட்டார். எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. 11 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை இந்தியாவில் வைத்துக்கொண்டு
அமெரிக்காவுக்கு வருகை தந்து 40,000 சதுரடி பரப்பில் சகல வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையை பார்த்து தானும் இது போன்ற ஒன்றை நிறுவ வேண்டும் என்று கூறுவது எப்படி சாத்தியமாகும் என்று என் மனதில் நினைத்துக் கொண்டேன். ஆனால் 18 வருடங்களில் அவர் பிரமிக்கும் வகையில் அதை செய்து காட்டியுள்ளார். லயன்ஸ் அரவிந்த் இன்ஸ்டிடியூட் ஃபார் கம்யூனிட்டி ஆப்தல்மாலஜி என்ற அமைப்பையும் நிறுவியுள்ளார். இந்த ஸ்தாபனம் அரவிந்த் மாடலை கண் பராமரிப்பு முயற்சிகளில் ஈடுபடும் இந்திய மற்றும் இதர வளரும் நாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு எடுத்துரைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த ஸ்தாபனம் ஓர் இலக்கை நிர்ணயித்து 100 மருத்துவமனைகளுடன் இணைந்து சர்வதேச அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் ஒவ்வொரு மருத்துவமனையும் குறைந்தது 5,000 அறுவை சிகிச்சைகளை சிறப்பாக செய்யவும் மேலும் அந்த திறமையை தக்க வைத்துக் கொள்ளவும் பயிற்சி அளிக்கிறது. தற்சமயம் மாலவி ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது. நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பணி செய்கிறோம். நாம் அங்கு போவதற்கு முன்பாக அவர்கள் 1 வருடத்தில் 440 அறுவை சிகிச்சைகள் செய்துள்ளனர். எங்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு பிறகு அவர்களால் ஒரே மாதத்தில் அந்த எண்ணிக்கையை அடைய முடிந்தது. இன்று நாங்கள் 150 மருத்துவமனைகளுடன் சேர்ந்து வேலை செய்கிறோம். பல மருத்துவமனைகள் எங்கள் இலக்கான 5,000-ஐ எட்டியுள்ளனர். ஏன் சிலர் 10,000 மற்றும் 12,000-ஐயும் கூட தாண்டியுள்ளனர். எப்படி அரவிந்த் இந்தியாவின் இப்பகுதியில் முன்னோடியாக இருக்கிறதோ அதே போன்று அவர்கள் அவர் நாட்டில் முன் மாதிரியாக இருக்க துவங்கியுள்ளனர். இவர்களை இந்த விழிப்புணர்வை மேலும் பரப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவர் ஜாக் விட்சர். மருத்துவர் வெங்கடசுவாமி சொல்வார், ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யும் விதம் என்னவென்றால் அது என்னுடையது, என் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்படுத்தி வைக்காமல் அதை சுயமாக செயல்பட சுதந்திரம் தர வேண்டும். அதுவே அவர் இயல்பு. மருத்துவர் கோவிந்தப்ப வெங்கடசாமி. ஒவ்வொருவருக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும், அவருடன் விளையாட வேண்டும். அவரை முன்னேற்றி முதன்மை வகிக்கும் மனிதர்களில் ஒருவராக உருவாக்க வேண்டும். இதுதான் அரவிந்தில் பணிபுரியும் ஒவ்வொருவரின் எண்ணமாகும். அரவிந்த் மருத்துவர்கள் இந்த எண்ணத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறார்கள். மருத்துவர் அரவிந்த். கண் சிகிச்சை நிபுணர்கள் நம் நாட்டில் குறைவாக உள்ளனர் என்பதை நாம் அறிவோம். 100 கோடி மக்களுக்கு சுமார் 10,000 முதல் 11,000 கண் மருத்துவர்களே உள்ளனர். அப்படியாயின் நாம் திறமையுடன் பணி செய்தால்தான் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அரவிந்த் மருத்துவமனையில் ஓர் வழிமுறை சாதகம் செய்துள்ளோம். இதனால் நமது வேலை திறன் அதிகரித்து நம்மால் மேலும் மேலும் கூடுதல் எண்ணிக்கையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை தர முடிகிறது. இந்த முறை மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் ஒருவர் செய்யக்கூடியதில் 40 முதல் 50% அளவிற்கே நாம் இப்பொழுது வெற்றி பெற்றுள்ளோம். தற்சமயம் மருத்துவர் வெங்கடசுவாமியின் குடும்பத்தின் 3 தலைமுறைகளை சேர்ந்த 30 உறுப்பினர்கள் அரவிந்தில் பணிபுரிகிறார்கள். முதலாக சேர்ந்த முன்னோடி உறுப்பினர்கள் 25 வருடங்களுக்கு மேலாக பணியில் உள்ளனர். மருத்துவர் நம்பெருமாள் சுவாமி மற்றும் மருத்துவர் நாச்சியார் இருவரும் நிறுவன நிர்வாக பொறுப்பை ஏற்றுள்ளனர். மருத்துவர் வெங்கடசுவாமி தலைவர் பொறுப்பில் உள்ளார். மருத்துவர் நம்பெருமாள் சாமி. தலைமை மாறும் பொழுது அணுகுமுறை மாறலாம். ஆனால் ஸ்தாபகரின் குறிக்கோள், அதாவது தேவையற்ற பார்வை இழப்பை தடுப்பது என்பது மாறாது. சூழ்நிலைக்கேற்ப உலக அளவிலும் வட்டார அளவிலும் மாற்றங்கள் வந்தாலும் நாங்கள் மாறாமல் அதே லட்சியத்தை கடைபிடிக்கிறோம்.
புத்தகம் 5 சாப்டர் 2. நம் அனைவருள்ளும் ஒரு சக்தி உள்ளது. அது நமது அறிவுக்கு அப்பாற்பட்டதையும் அறியும். நாம் நம் எண்ணங்களை காட்டிலும் உயர்வானவர்கள். சில சமயங்களில் பூமி தன் தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்தும். அந்த குறிக்கோளானது இங்கு வாழ்ந்து அந்த விஞ்ஞானத்தையும் முடிவில்லா தொலைநோக்கு பார்வையையும் நேசிக்க வேண்டும் என்பதே. When we grow in spiritual consciousness, we identify ourselves with all that is in the world. So, there is no exploitation. It is ourselves that we are helping. It is ourselves that we are healing. நாம் தெய்வீக உள்ளுணர்வுடன் வளர்ந்தால் நம்மை நாமே புரிந்து கொண்டு இப்போ உலகில் உள்ள அனைத்துடனும் நம்மை ஐக்கியமாக்கிக் கொள்வோம். யாரையும் ஏமாற்ற மாட்டோம். நாம் உதவி செய்வதும் நமக்கே, நாம் குணப்படுத்துவதும் நம்மையே. அரவிந்தர் சொல்வார், நமது ஆத்மா விரும்புவது அழகை. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தன் ஆத்மாவுடன் இணைகிறானோ அப்பொழுது அழகான வானம், அழகான மரம், அழகான பறவை ஆகியவற்றை ரசிக்கிறான். திடீரென ஒரு ரம்யமான இசை காதில் ஒலிக்கிறது. அச்சமயத்தில் அவன் தன்னை இழக்கிறான். அப்பொழுது அனைத்தும் வித்தியாசமான கோணத்தில் புலப்படத் துவங்கும். பறக்குவேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் போகிற இடத்துல கூட இப்படி வர கூட பறக்க வச்சு கூட கொண்டுட்டு வருவேன். நம்மளுக்கு தீயரிக்க வேணுமெண்டு நான் எல்லாம் செய்வேன். இப்போ புத்திசாலித்தனமும் திறமையும் மட்டும் போதாது, அழகான ஒன்றை செய்வதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நன்றி.